शनस्तुताम् देवीम् मनसा परिचिन्तयन्ते राज्यलाभात् परम् प्राप्य सुखम् वैगानने स्थितः. அயோத்தியா ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணிட்டதுக்கு மேல சந்தோஷமா சுதர்சனனுக்கு காட்டுல இந்த மந்திரத்தை ஜபிச்சு அம்பாளுடைய தரிசனம், அம்பாளுடைய தியானம் மனசுல ராஜ்யலாபாத் பரம் பிராப்ய சுகம் வைகானனே ஸ்திதः ஹத்ராசாபிஹிதாபாலம் புத்ரீம் கிருத்வாம் கதம் ஸ்திதः. குழந்தைய கல்யாண விஷயமா விசாரிக்க ஆரம்பிச்சாள் சசிகலையே. காசி தேசத்து ராஜாவுடைய சுபாகனுடைய பெண்ணே, அவள் காட்டுல இருக்கிற சுதர்சனத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிவிட்டாள். அவன் ராஜ்யம் இல்லாதவனாச்சே, ஏழையாச்சே, சத்ருனால ஆக்கிரமிக்கப்பட்டவனாச்சேன்னு சொன்னாள். அவனைத்தான் பண்ணிப்பேன்னு விட்டாள். அப்போ ராஜா என்ன பண்ணினான், தான் சொன்னா ஆறாதுன்னு தாயார சொல்ல சொன்னா வரும்னு தாயார மடியில குழந்தைய வச்சுக்க சொல்லி அவளை விட்டு சொல்ல சொன்னாள். புத்ரீம் கிருத்வாம் கதம் ஸ்திதாம் உவாச வசனம் ஸ்லக்ஷ்ணம் சமாஸ்வாஸ்ய சுசிஸ்மிதாம் சுதர்சனோதி துர்பாக்யः ராஜ்யப்ரஷ்டோ நிராஸ்ரயா. கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறியே, உன் பாக்கியம் இல்லாதவனாச்சே, ராஜ்யம் போனவனாச்சே, அவனுக்கு ஆசிரமம் இல்லையே, தாய் தானே இருக்காள், வேற உத்தரவு இல்லையே, அவனுக்கு யுதாஜித்து வேற சத்ருவா இருந்து அவனை வதம் பண்ண காத்துட்டு இருக்கான். யுதாஜித் சதகம் தஸ்ய அவன் வேற கொண்டது காத்துட்டு இருக்கான். அவனை ஆசைப்படுறையே நான் மனசுனால வரிச்சு விட்டேன். சரியாத்தினுடைய பெண் சுகன்ய ஒரு கழவரை கல்யாணம் பண்ணிட்டு க்ஷேமத்தை அடையலையா, செவனரை கல்யாணம் பண்ணிட்டு அது காட்டுல இருக்கும் ஒரு முனிய கல்யாணம் பண்ணிட்டு அது மாதிரி நான் க்ஷேமத்தை அடைகிறேன். நாளாம் சரியாதிவச்சனேனைவ சுகன்யாபதிவ்ரதா சவனம் ஜயதா ப்ராப்ய பதிசுஷ்ரூஷணே ரதா. மாதாவுக்கு சுஷ்ரூஷம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்திரீக்கு குறவு வருமோ? கணவன் மனதிற்கு விரோதம் இல்லாம பணிபட பண்ணும் உத்தமிக்கு உலகத்தில் அடைய முடியாது ஒன்று உண்டோன்னு காட்டாளாம் சசிகலை. பகவத்யா சமாதிஷ்டம் ஸ்வப்னேவரமனுக்ஷமம். அதோடு கூட அம்பாள் நேர சொப்னத்துல எனக்கு வந்து சொல்லியிருக்காள், சுதர்சனத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டாள். என் சித்தமாகிற சவத்துல சுதர்சனுடைய சித்திரம் எழுதப்பட்டு போச்சுன்னு ஆளாம் சசிகலை. சாட்சாதி ஜெகன்மாதாவான பகவதி புவனேஸ்வரியானவள் என் சித்தமாகிற சவற்றில் சுவற்றில் எழுதிவிட்டாள் சுதர்சனுடைய உருவத்தை. மச்சித்தபித்தோலிகிதா பகவத்யா சுதர்சனா அம்பிகாய பிரியம் காந்தம் கரிஷேரம் நஜாபரம். அந்த உத்தமனத்தவர வேறு கணவன நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் விட்டாள். பார்த்தாள், விவாகம் கட்டி போச்சு, விவாகம் சீக்கிரமா வைக்கணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டாள். ராஜா என்ன பண்ணிவிட்டாள், ஸ்வயம்பரம் வைக்கிறது. ஸ்வயம்பரத்துல எந்த புருஷனை வரிக்கிறாளோ அவனுக்கு மறுதினம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் ஒரு தேதியை வச்சு தீர்மானம் பண்ணிவிட்டான் மகாராஜா சுபாஹு. இப்படி ஸ்வயம்பரம் தீர்மானமானது தெரிஞ்ச உடனே ஒரு வேதவித்தான பிராமணனை கூப்பிட்டு தன் பிதாவுக்கு தெரியாம பாரத்வாஜாசிரமத்தில் இருக்க சுதர்சனனே அந்த சமயத்துக்கு நீயும் வரணும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். இந்த பிராமணன் போய் சொல்லிவிட்டார். அவன் ரசத்துல ஏறிண்டு வரான். பல தேசத்து ராஜாக்களும் ராஜகுமாராலும் தேர்லையும் யானையிலையும் ஒட்டகையிலையும் ஆமா வாகனங்கள்லையும் பல்லக்கிலையும் வந்து குவிஞ்சு கிடக்காள். கமனாயோத்யதம் கமனாயோத்யதம் இங்கிருந்து தாயார் சொன்னானா உனக்கு சகாயம் இல்லை, நீ தனியா போறே, அங்க வந்திருப்பன் யுதாஜித்து அவன் ஏதாவது உன்னை வதங்கதம் பண்ணிவிடுவான், வேண்டாம்னு சொல்லி சொன்னாள். அம்பாள் எனக்கு இருக்காள்.
ஜெகன்மாதாவான தாயார் என்ன கைவிட மாட்டாள், எனக்கு நேரம் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்காள். ஆதேசாச்ச ஜகன்மாதோ கச்சாம்யத்யஸ்வயம்வரம் பிரசாதேன பகவத்யாநிரந்தரம். அம்பாளுடைய பிரசாதம் பரிபூர்ணமாய் தொடர்ந்து எனக்கு இருக்கு, எனக்கு பயமே இல்லை. நானாம் பிரசாதேன பகவத்யாநிரந்தரம் திருஷ்டா மனோரமா புத்திரம் ஆஜீர்பிக்ஷான்வமோதயதி. மனோரம ஆசீர்வாதம் பண்ணினாளாம். ஒரு ஒரு திக்கிலையும் ஒரு ஒரு தெய்வம் ரட்சிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணினாளாம். அக்ரதத்தேம்பிகா பாது பார்வதி பாது பிருஷ்டதா பார்வதி பார்ஸ்வயோ பாது சிவா சர்வத்ர சாம்ரதம் வாராஹி விஷமே மார்கே துர்கா துர்கேஷு கரிஹிதே காளிகாலஹே கோரே பாது த்வாம் பரமேஸ்வரி மண்டலே தத்ர மாதங்கி ததா ஸ்வயம்வரே பவானி பூபமத்யேது பாது த்வாம் பவமோஜனி கிரிஜாகிரிதுர்கேஷு சாமுண்டா சப்தரேஷு காமகா கானனேஷ்வேவம் ரக்ஷது த்வாம் தனாதனி விவாதே வைஷ்ணவி சக்தி வைஷ்ணவி சக்தி இப்படி ஆசீர்வாதம் பண்ணினால் தாயார் ஒரு ஒரு திக்கிலையும் அம்பாள பல பேரை சொல்லி நாமாக்களை சொல்லி உன்னை வந்து ரட்சிக்கணும், சுயம்பரத்திலே அம்பாள் வந்து ரட்சிக்கணும்னு இப்படி இல்லாம சொல்லிவிட்டாள்.